ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 10 புதன்கிழமைக்கான வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி மார்னிங்கே கிளைமேட் இப்படி தான் இருந்தது. மழை லேசாக தான் இருந்தது. ஆனால் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மழை இல்லை. இது ஒரு 7:15 எடுத்த வீடியோ பாருங்கள். வேலைக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த டைம்லேயே நார்த் இண்டியன்ஸ்லாம் சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி அம்மா நேரமாகவே கிளம்பிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக வீட்டிலே சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டு அக்காட்டையெல்லாம் நல்லா பேசிட்டு மெதுவாக தான் கிளம்பி போனாங்க. பாப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லேடிஸ்லாம் தேயிலை பறிக்க வேலைக்கு போவாங்க. ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மருந்தடிக்க போவாங்க தேயிலை மேலே. நான் உங்களுக்கு ஒரு மிஷின் காட்டுறேன் பாருங்கள். அந்த மிஷின் வந்துட்டு தேயிலை மேலே இருக்கிற அந்த பூச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா கொல்றதுக்காக அடிக்கிற பவர் மிஷின் தான் இந்த மிஷினு. அவங்க வந்து வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த காட்டெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த மிஷினை எடுத்துகிட்டு போய் மருந்தடிக்கிறாங்க. அது பாருங்கள். அவங்க அங்கே வர தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் வந்து அவங்க சூப்பர்வைசர் சொல்கிற எம்எல்ல தான் அந்த மருந்தை கலந்து அடிப்பாங்க. அங்கே பாருங்கள், கலந்துட்டுருக்காங்க பாருங்கள் மருந்தை. அப்படி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சேஃப் தான். அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு மிஷின் வந்து காட்டுறேன். அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா களையெல்லாம் வந்து சாகிறதுக்கு, அந்த தேயிலை கீழே இருக்கிற களை, வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற களையெல்லாம் சாகிறதுக்கு தான் இந்த மிஷினில் இருக்கிற மருந்து அடிப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து இலையெல்லாம் செத்து போயிடும். அதுக்காக கம்பெனி வீடுங்கிறனால அவங்களே வந்து எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கௌதம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, அவன் வந்து நம்ம ஸ்கூலை எடுத்து வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தான். அவனுக்காக இந்த வீடியோ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது. நான் படிக்கும் போது பார்த்திங்கன்னா 2003லேருந்து 2008 வரைக்கும் படித்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபோட்டோஸ் இல்லை. இந்த ஸ்கூலில் நாங்கள் ஆக்சுவலாக படிக்கலை. வேறு ஒரு ஸ்கூலில் தான் படித்தோம். கரெக்டாக நாங்கள் படித்து முடிக்கும் போது அந்த ஸ்கூலை இடித்து இந்த புது ஸ்கூல் வந்து கட்டிட்டாங்க. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி. ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லாதனால உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது இதோட ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பழைய ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நான் போஸ்ட் போடுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் வந்து ஸ்கூல் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க. நான் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அது எந்த வருஷத்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மலையாள டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சரோட நேமெல்லாம் எனக்கு தெரில. அந்த டீச்சரை எங்களுக்கு மறக்கவே முடியாது. எனக்கு அவங்கள தான் பிடிக்கும். அப்புறம் அபிராமி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்களும் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் சத்துணவு வாங்கி சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் இருக்குது. தட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. நாங்கள் படிக்கும்போது முட்டை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. இப்போ அதை விட நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. அப்புறம் டான்ஸ் ஆன வீடியோஸ் அதெல்லாம் இருந்தது. ஆனால் மிஸ் ஆயிருச்சு. இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருப்பேன். என் கூட படித்தவங்க பார்த்திங்கன்னா கார்த்திக், சூர்யா, கௌதம், லக்ஷ்மணன், விக்ரம், ராஜேஷ், இவங்க தான் பாய்ஸு. அப்புறம் பொண்ணுங்கள்லாம் நான், சிந்துஜா, அப்புறம் வந்து பிரினிதா, கார்த்திகா, அனிஷா, இவ்வளோ தான். நாங்கள் படிக்கும்போது கம்மியாக தான் ஆள் இருந்தது. ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல் லைஃப் மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா வந்து இந்த க்ரச்சில் இருந்தது கூட நம்மளுக்கு பாதி ஞாபகம் இருக்கும், பாதி இருக்காது. ஆனால் இந்த ஸ்கூல் மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் நாள் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வழி ஒவ்வொரு டைம் போயிட்டு வரும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட வந்தாங்க. பின்னாடி வழி தான் வந்தாங்க. மழை வந்துருச்சு. அப்புறம் அம்மா வரும்போதே 2 முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. பொரிச்சு கொடுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடலாம். ஏன்னா இதெல்லாம் அவுத்துட்டு மறுபடியும் திரும்ப கட்டணும் இந்த பிளாஸ்டிக்லாம். அதனால் வாசல்லே நின்று மழையில் நனைஞ்சு அட்டைப்பூச்சி கடிச்சு ஈரத்தோடு அப்படியே நின்றுட்டே சாப்பிட்றது பார்த்தா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க இதை லைக் பண்ணி தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. அதனால் தயவு செய்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க யாருமே. அப்புறம் அம்மாவுக்கு நான் சுட சுட சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அம்மா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அம்மா இன்றைக்கி நைட்டு நானே சமைச்சிக்கிறேன், நீயே தான் சமைச்சு தர, நான் சமைச்சு தரேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சப்பாத்தி நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி அவங்களே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. பாருங்கள், நீ சூடாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு அவங்க ஒன்று ஒன்றா செஞ்சு எனக்கு தட்டில் போட்டு கொடுத்தாங்க. இப்படி தான் இன்றைக்கான டே போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர், கண்டிப்பாக பண்ணுங்கள். வேறு எந்த பிளேஸில் எடுத்து வீடியோ போடணுங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக யாராவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.